இப்போ பாஜகவுக்கு எவ்வளவு எம்எல்ஏஸ்? 4. பாஜகவுக்கு 5வது எம்எல்ஏ கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். 8ஆம் தேதி நாய், கோழி, ஆடு, அதில் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். நாயும் இருக்கலாம், பூனையும் இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் அடித்து உங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க. உதயநிதியினுடைய தோல்வி உற்ற படங்களை மாறி மாறி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது 500 ரூபா கையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சார் பண்ண முடியும்? ஒரு சமயம் அனுதாபாவில் இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்காத காரணமே காங்கிரஸை ஒரு அரையணும் அப்படிங்கிறது தான். கரெக்டாக மு.க. ஸ்டாலின் அவருக்கு முகத்தை அரைஞ்ச மாதிரி பதில் கொடுத்துட்டாரு. இப்போது வந்து காங்கிரஸுக்கு எந்த விதத்துலையும் ஆதரவு இல்லை. நான் மட்டும் லூஸ் மாதிரி இன்னும் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பேனான்ட்டு மு.க. ஸ்டாலின் நினைப்பார். கண்டிப்பாக நினைப்பார். ஏன்னா யுவர் தி ஆட் மேன் அவுட். ஏன்னா பாக்கி எல்லாரும் மூளை இல்லாமல் வந்து காங்கிரஸை விலக்கி வைக்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லையா? டிஎம்கே 30% தாண்டாது. இந்த ட்ரிப்பு 30% தாண்டாது. அது காரணம் வந்து இந்த ஈவிகே இளங்கோவனுடைய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் இருக்குது இல்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் அங்கே எப்போவுமே 8000க்கு மேலே கிடையாது. மற்ற டிஎம்கே, விசிகா, அவங்களுடைய கம்யூனிஸ்டுகளோட அவங்களுடைய வாக்குகள் தான் அதில் சேர்ந்து உங்களுக்கு வந்து 55,000 60,000 வாக்குகள் வந்துக்கிட்டு இருந்தது இவ்வளோ வருஷமாக. ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வந்து வருவோம். காங்கிரஸ் போட்டியிடலை, திமுக சார்பாக சந்திரகுமார் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாஜக கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதான் பாஜக கட்சி வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. யார் கூட? கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து, நிர்வாகிகள் கூட வந்து ஏடிஎம்கே கூட ஓகே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல, உங்களுக்கு இருக்கான்னு கேட்டேன். ஓகே, அப்படியே இதை பாருங்களேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட தேமுதிக விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல். இது வந்து நிக்க போற வேட்பாளர் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் வந்து நிக்க போறதா வந்து தகவல் வந்திருக்கு. சொல்லுங்க உங்களுடைய பதில். சிரிப்பு தான் பதிலா? ஏற்கனவே வந்து விருதுநகர்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு. அது அவங்க கடைசி வரைக்கும் வந்தாரு அப்படிங்கிறது ஒரு மெயினான மேட்டர். 13,000 எவ்வளவோ வாக்குகள் அவர் தோற்றதுக்கப்புறமா பிரேமலதா அம்மாவுடைய பேட்டி நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. பெரிய கட்சிகள்லாம் விட்டு கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் இது இப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஈரோடு கிழக்கு வந்து ஒரு இப்போ பாஜகவுக்கு எவ்வளவு எம்எல்ஏஸ்? 4. பாஜகவுக்கு 5வது எம்எல்ஏ கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். 8ஆம் தேதி எப்படி அந்த வாய்ப்பு இருக்க போது அதை பற்றி என்னுடைய கால்குலேஷன்ஸே வேறு. இதுக்கு முன்னால் பாருங்கள், நம்ம வந்து 1989லேருந்து எடுக்க வேண்டாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே யாருக்கு வேணாலும் கூகுளில் கிடைக்கும், இப்போ தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அன்றைக்கி இருக்கிற கள நிலவரம் வேறு, இன்றைக்கி இருக்கிற நிலவரம் வேறு. 2021 இருந்த நிலவரம் வேறு, இன்றைக்கி இருக்கிற நிலவரம் வேறு. 2022 ஏப்ரல் மாதம் அந்த இடைத்தேர்தலில் நடந்த ஏப்ரல் 19 நினைக்கிறேன், அப்போது இருந்த கள நிலவரம் வேறு, இப்போ இருக்கிற கள நிலவரம் வேறு. அதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது வந்து கவர்மெண்ட்டு டிஎம்கே ஆட்சி அமைச்சிட்டு 1 வருஷம் தான் ஆயிருந்தது. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு வந்து ஒரு 10-15% தான் இருந்தது, ஜாஸ்தி இருக்கலை. ஏன்னா முதல் வருஷம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எல்லோரும் உளறி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அமைச்சர்களெல்லாம் நம்ம இவர் தங்கம் தென்னரசு கூட இந்த தமிழ்த்தாய் இந்த ஏஆர் ரஹ்மானோட இந்த தலைவரி கோலமாக ஒரு தமிழ்த்தாய் பிக்சரை போட்டுட்டு அதில் வந்து அதுக்கப்புறமா இன்னொரு தமிழ்த்தாய் வாழ்த்தில் அண்ணாமலை போட்ட உடனே அந்த சாங்கிற வார்த்தை இருந்தது பாருங்கள். இது இந்த சா வந்து தமிழ் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? உடனே அண்ணாமலை சொன்னார், அப்போது ஸ்டாலினுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறமா தங்கம் தென்னரசு அண்ணாமலையை கிராஸ் பண்ணவே. அதே மாதிரி இவர் செந்தில் பாலாஜி அணில் விஷயம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதே செந்தில் பாலாஜி வாட்சி விஷயம் ஆரம்பித்தார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடைத்தேர்தல் வந்தது. ஆனால் ரொம்ப பெரிய அளவில் வந்து சலிப்பு, அலுப்பு, எதிர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் இருக்கலை. அப்படியும் கூட நீங்கள் பாருங்கள், அந்த ரிசல்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணால் ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் தெரியும். அவருடைய மகன் திருமகன் 44% தான் வாங்கினார். இவர் 64% வாங்குறாரு.
ஈரோடு கிழக்கில் 1,00,000க்கு மேலே வாக்கு வாங்கின சரித்திரமே கிடையாது. ஆனால் ஈவி.கே. இளங்கோவன் 1,10,000 வாக்குகள் வாங்கி 64% ஓட்டிங் போடுறாரு. அது என்ன காரணம்னா, அது வந்து ஒரு அனுதாப அலை. பையன் செத்து போயிட்டான், மகனை இழந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு அனுதாபம் உங்களுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அது வந்து 20% தான் வரும் உங்களுக்கு. நார்மலி உங்களுக்கு 20% வரும். மிகப்பெரிய அனுதாப அலையை அனுபவித்தது யார் தெரியுமா? நம்ம சரித்திரத்திலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். காங்கிரஸ், ராஜீவ்காந்தி. இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி வராங்க. ராஜீவ்காந்தி வந்த உடனே ஒரு எலெக்ஷன் நிர்பந்தம் ஆகிடுறது. அதில் 415 இடங்களில் ஜெயிச்சுட்டு அவங்க வர்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருமே முறிக்க முடியல. ஆனால் அதே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி என்ன நினைக்குது, நாங்கள் அவ்வளோ இடம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அவ்வளோ இடம் நீங்கள் ஜெயிக்கலப்பா. இந்திரா காந்தி மரணத்திற்காக அவர் சுடப்பட்டு மறைந்தார், சுடப்பட்டு இறந்தார் அவர். அந்த ஒரு காரணத்தினால மக்களுடைய அனுதாபம் பொங்கி வந்துச்சு, அது போட்டாங்க, அவ்வளோதான். அதர்வைஸ் ராகுல் காந்தி, அதே ராஜீவ் காந்தி 1991 தோக்கலையா? அதனால தான் சொல்கிறேன், தோக்கலை. அதுக்குள்ளே அவர் இதாகிட்டார் வச்சுங்களேன். அவரால் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய இது இருந்திருக்காது. அனுதாப அலைங்கிறது ஒரு 20% தான் வரும். ஸோ பாக்கி 80% எப்படி உங்களுக்கு கிடச்சிது? அதாவது 44லேருந்து 64 எப்படி ஜம்ப் பண்ணிச்சுங்கிறதுக்கு காரணமே பட்டி அரசியல். 10,000 15,000 கொடுக்க வேண்டியது. நாய், கோழி, நாயின்னு சொல்லிட்டேன்னா, கோழி, ஆடு, அதில் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். நாயும் இருக்கலாம், பூனையும் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் அடித்து உங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க. உதயநிதியினுடைய தோல்வி உற்ற படங்களை மாறி மாறி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது 500 ரூபா கையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சார் பண்ண முடியும்? ஒரு தொகுதி ஒரு 1,50,000 பேர் 1,50,000 பேர் வாக்காளர் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் வந்து 10,000 பேருக்கு நீங்கள் அதை பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ பேருக்கு நீங்கள் பண்ண முடியாது. அதைத்தான் 2026 தமிழ்நாடு முழுவதும் பண்ணணுன்ட்டு இவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த தேர்தலில் நான் 2022 ஏப்ரல் 19 நடந்த இடைத்தேர்தலை பற்றி மட்டுமே சொல்கிறேன். அந்த தேர்தலில் டிஎம்கே கூட யாரெல்லாம் நின்னாங்க? உங்கள்ட்ட தோழமை கட்சிகள் 2019 இல்லை 2022 21 2022 இடைத்தேர்தலில் டிஎம்கே கூட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் நின்னாங்க. கூடவே இன்னொன்று யார் நின்றுது சொல்லுங்கள்? தேர்தல் ஆணையம் நின்றுதேங்க. அவங்க கூட்டணியில் தானே இருந்தாங்க தேர்தல் ஆணையம். பட் இதெல்லாம் தாண்டி எப்படி பிஜேபி ஜெயிக்க போகுது? அதை சொல்கிறேன். 2022 தேர்தல் ஆணையம் கூட டிஎம்கே கூட்டணியில் இருந்தது. அதனால தான் இதெல்லாம் தடுக்க முடியாமல் போச்சு அவங்களுக்கு. ஆனால் இந்த ட்ரிப் அப்படி கிடையாது. அந்த 66% நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த ட்ரிப் ஈவி.கே. இளங்கோவன் இறந்தார் அப்படிங்கிறதுனால அந்த அனுதாபாலே வரப்போகிறதில்ல. ஒரு சமயம் அனுதாபாலே இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்காத காரணமே காங்கிரஸை ஒரு அரையணும் அப்படிங்கிறது தான். கரெக்டாக மு.க. ஸ்டாலின் அவருக்கு முகத்தில் அரைஞ்ச மாதிரி பதில் கொடுத்துட்டாரு. 2 நாள் முன்னால் தான் செல்வ பிறந்தகை சொல்லிகிட்டு இருந்தார், நாங்கள் வந்து கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம், மேலிடத்தில் சொல்லி தேர்ந்தெடுப்போம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இவர் அனௌன்ஸே பண்ணிவிட்டார். சந்திரகுமார் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார். பழைய தேமுதிக, இன்றைய டிஎம்கே ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள ஒருத்தர் தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க. தட்ஸ் அ குட் திங், குட் செலெக்ஷன், தப்பு கிடையாது. நான் இன்றைக்கி மாறி வருது நிலைமை. இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு வீக் ஸ்டேஜில் வந்தாச்சு. ஏடிஎம்கே கண்டிப்பாக போட்டி போடாது அப்படிங்கிறது தெரியும். விஜய் வருவாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி விஜய் வரமாட்டார். விஜய் வந்துட்டு அவருக்கு என்ன கனவு அப்படின்னா, ஏன் ஒரு பார்ட்டியாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம கரெக்டாக அதை ஃபிட் பண்ண முடியும். ஸோ டிஎம்கேக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க, எப்படியும் நம்ம வந்து 20,000-30,000 செலவு பண்ணி ஒரு ஆளுக்கும் செலவு பண்ணி நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை கொஞ்சம் மட்டம் தட்டி வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னாட்சி வர வேண்டும், ஆட்சியில் அதிகாரம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தவிரவும் நாட்டு அளவில், அதாவது டெல்லி அளவில் காங்கிரஸ் கட்சியை ஐஎன்டிஐ கூட்டணி இருக்குது இல்லையா, ஐஎன்டிஐனா ஒன்றும் இல்லை, INDI அலையன்ஸ், அந்த இண்டி கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியில் ஏற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் லேட்டஸ்ட்டாக ஃபருக் அப்துல்லாவும் ஜாயின் பண்ணிகிட்ருக்கார், உத்தவ் தாக்கரேயும் ஜாயின் பண்ணிட்டார். இப்போது வந்து காங்கிரஸுக்கு எந்த விதத்துலேயும் ஆதரவு இல்லை, நான் மட்டும் லூஸ் மாதிரி இன்னும் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பேனான்ட்டு மு.க. ஸ்டாலின் நினைப்பார், கண்டிப்பாக நினைப்பார். ஏன்னா யூஆர் தி ஆட் மேன் அவுட். ஏன்னா பாக்கி எல்லோரும் மூளை இல்லாமல் வந்து காங்கிரஸை விலக்கி வைக்கிறாங்க.
நீங்கள் மட்டும் ஏங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லையா. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் அவங்களுக்கு இருக்கும். டிஎம்கே மேலே கண்டிப்பாக பிஜேபியினுடைய சென்ட்ரல் பிஜேபியினுடைய அழுத்தம் இருக்கும், காங்கிரஸை கழட்டி விடுங்க அப்படின்ட்டு. அதனால் இது ஒரு விஷயம். அதனால் டிஎம்கேக்காரங்க எப்படியும் அவங்க ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆப்போசிஷன் அந்த 66% இவிகேஎஸ் வாங்கின வாக்குகள் கிடைக்காது. 1,70,70,000 மேலே வாக்குகள் கிடைச்சிது. இப்போது திருப்பியும் அது 66% வந்துடும், 65% வந்துடும். அதாவது 1,50,000 வாக்குகள் தான் வரும். அதுக்குள்ளே தான் இப்போ நீங்கள் கேம் விளையாடி ஆகணும். நடுவில் இந்த நாம் தமிழ், ஃபஸ்ட்டு நாம் தமிழர் பற்றி பேசிடுவோம். நாம் தமிழர் வந்து அவர் தான் சொல்லிட்டாரு, நான் நிற்கிறதுக்காக தான் இடைத்தேர்தலே நடத்துகிறாங்க அப்படின்னு. ஆமாம், கரெக்டு. நாம் தமிழர் என்னைக்கு ஈவே ராமசாமி நாயக்கரனுடைய உண்மைகளை அம்பலப்படுத்த ஆரம்பித்தாரோ அவருடைய கிராஃப் மேலே ஏறி போச்சு, கண்டிப்பாக ஏறி போச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக அவர் மாறிட்டார். அதுவும் ஈரோட்டில் சீமானுடைய உருவ பொம்மையை எரிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் சார் கூடினாங்க? நாம் என்ன நினச்சோம், பாதி ஈரோடு அங்கே போய் நிற்கும்னுட்டு. கரெக்டாக 4 பேர் தான் இருந்தாங்க. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுங்க ராமசாமி நாயக்கருடைய குடும்பத்தின் மேலே அந்த ஊர்க்காரங்களுக்கு எவ்வளோ அபிமானம் இருக்குது அப்படின்ட்டு. அபிமானமே இல்லை, போயிடுத்து. அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி அது சுத்தமாக போயாச்சு. ராமசாமி நாயக்கருங்கிற அந்த ஒரு பிம்பம் ஈரோடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீக்கப்பட்டு விட்டது. அதனால இந்த உண்மையை சொன்னதுனால இந்த உண்மையை பாஜக ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாஜகவுக்கு அவ்வளோ வாக்கு மாற்றம் வருமாங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ட்ரிப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் 8,000 இருக்காது, மேலே இருக்கும். 5% 6% தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க இந்த தொகுதியில், நான் பார்த்தேன். சட்டமன்ற தேர்தலில் சரி, நாடாளுமன்ற தேர்தலில் 8%. ஆமாம், இந்த இதில் 2022 நான் 5% இவ்வளோ ஃப்ராக்ஷன் தான், 5.4 4.5 அது மாதிரி தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ட்ரிப்பு அவங்க 10% கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பேச்சு இருக்குது இல்லையா, இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு பேசிட்டார் அப்படின்றோடனே மக்கள் நிறைய பேர் அங்கே பக்கம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கட்சிக்கு போனவங்க, இவங்களை விட்டுட்டு விஜய் கட்சிக்கு போனாங்க இல்லையா, ஒரு 10-15 மாவட்டங்களில் தலைவர்கள் தொண்டர்கள் இந்த சின்ன சின்ன தலைவர்கள்லாம் போயிட்டாங்க இல்லையா, விஜய் கட்சியை பார்த்துக்கிட்டு பிரகாசமான எதிர்காலம் அப்படின்ட்டு போனாங்கல்ல, அவங்க திருப்பியும் ரெக்ரெட் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம திருப்பி வந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ணாமலையினுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது அதுக்கு அடுத்தது. அதனால் இவர் கண்டிப்பாக ஒரு 10-12% வரைக்கும் வாக்குகள் வாங்கிடுவார். விஜய் வைக்கணுமா இங்கே நிற்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவரோட மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த கன்சல்டிங் குரூப் இன்னும் ஃபார்ம் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த நீட்டு பற்றியெல்லாம் இப்போ திடீர்னு பேச ஆரம்பித்தார். இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்துட்டு திடீர்னு பேசுவார். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் தூங்கினதுக்கப்புறமா அந்த ஃபைனல் டேட் வருது, 17ஆம் தேதி தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் திடீர்னு எந்திரிச்சிருவாரா அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு என்ன டைலமாங்கிறத சொல்கிறேன். விஜய்க்கு இங்கே நின்று 10% வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போது 2026 ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கும். அவருடைய உண்மையான நிலை என்ன, எவ்வளவு வாக்கு விகிதம் அவருடையது அப்படின்னு இந்த தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். 3% வாங்கினார்னா என்ன பண்ணுவீங்க சார்? கட்சி காணாமல் போயிடும். அந்த ரிஸ்க்கு ஏன் எடுத்துக்கணுன்ட்டு அவரை பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஏடிஎம்கேல 2 குரூப் இருக்குது சார். ஒரு குரூப்பு போட்டி போடணுன்றாங்க, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல போட்டி போடுவோம், விக்கிரவாண்டி மாதிரி விட்டுற வேண்டாம் அப்படின்றாங்க. விக்கிரவாண்டியில் அவங்களுடைய வாக்குகள்லாம் எங்கே போச்சு சொல்லுங்கள்? அந்த பக்கம் இந்த பக்கம் செதறி போச்சு, டிஎம்கே காரணம் ஜெயிச்சுட்டாங்க. இங்கே இந்த ட்ரிப்பு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இட் இஸ் அ ஷார்ட் இன் த ஆர்ம். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இது விட்டமின் பூஸ்டர் மாதிரி ஆகிடும். ரத்தத்தில் விட்டமின் பூஸ்டர் போட்டுக்கிட்ட மாதிரி ஆகிடும். தோத்துட்டா கொங்கு பகுதியிலே நீங்கள் தோத்துட்டீங்கிற ஒரு கெட்ட பேர் வந்துடும். கடைசியாக இருக்கிறது அண்ணாமலை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அண்ணாமலை மட்டுமே நின்னார் அப்படின்னா 75,000 வாக்குகள் வாங்குவார். 1,10,000 வாங்க மாட்டார், 75,000 வாக்குகள் மேலே வாங்கிடுவார். அவரே கேண்டிடேட்டாக? ஆமாம், அண்ணாமலை கேண்டிடேட்டாக நின்னா 75,000 80,000 வாக்குகள் வாங்குவார். கிட்டத்தட்ட 55-60% வாக்குகள் அவர் மட்டுமே பெறுவார். அந்த அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு அங்கே ரீச் இருக்குது. டிஎம்கே 30% தாண்டாது. இந்த ட்ரிப்பு 30% தாண்டாது. அது காரணம் வந்து இந்த இவிகே இளங்கோவனுடைய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் இருக்குது இல்லையா, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் அங்கே எப்போவுமே 8,000க்கு மேலே கிடையாது.
மற்ற டிஎம்கே விசிகா அவங்களுடைய கம்யூனிஸ்டுகளோட அவங்களுடைய வாக்குகள் தான் அதில் சேர்ந்து உங்களுக்கு வந்து 55,000 60,000 வாக்குகள் வந்துக்கிட்டு இருந்தது இவ்வளோ வருஷமாக. ஆதரவு அந்த அனுதாப அலையினால் மகனை இழந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த அனுதாப அலையில் இன்னும் ஒரு 30,000-40,000 வாக்குகள் மேலே வந்துச்சு. ப்ளஸ்ஸு பட்டி அரசியல்னால வந்துச்சு. இப்போ அதெல்லாம் வராது. பாரதிய ஜனதா கட்சி ஆல்ரெடி ரொம்ப கேர்ஃபுல்லாக கேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டி அரசியலை இந்த ட்ரிப்பு செய்ய விட மாட்டாங்க. வேறு ஏதாவது பண்ணணும் அவங்க யோசித்தாலும் கூட அவங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த ட்ரிப்பு. இதை வந்து ஒரு மாடல், அதாவது 2022 ஏப்ரல் இடைத்தேர்தல் எப்படி நீங்கள் ஒரு மாடலாக பண்ணினீங்களோ, திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி இப்போ வந்து திருமங்கலத்தில் வந்து பண ஃபார்முலா, இங்கே வந்து பட்டி அரசியல் அது ஒரு ஃபார்முலா. இப்போ ஒரு புதிய ஃபார்முலாவை அவங்க வந்து யோசித்தாலும் கூட அவங்கள விட வேகமாக முன்னாடி போய் யோசிக்கக்கூடிய திறமை இருக்கிற அண்ணாமலை அதை விடமாட்டார். அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டீங்க தேமுதிக நின்னா வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்க. ஏடிஎம்கே சார்பில் ஏடிஎம்கே கூட்டணியில் டிஎம்டிகே நின்னா ப்ராபப்ளி வெற்றி பெறுவதற்கு சான்ஸ் இருக்குது. அப்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஏறுமுகத்தில் இருக்குது சார். விஜய் இல்லை சார். அடுத்தது பாஜக ஏறுமுகத்தில் இருக்குது. ஏடிஎம்கே எந்த முகத்தில் சார் இருக்குது? ஏறுமுகத்தில் இருக்க, இறங்கு முகத்தில் இருக்க, அப்படியே ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. ஏடிஎம்கே ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சின்ன தகராறு அப்புறமா அந்த சிவில் வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே பக்கமாக யாருமே போக விரும்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. அப்போ அவங்க ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது இந்த களம் எப்படி அமைய போகிறது அப்படின்னா, அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், பாஜகவுக்கு 5வது சட்டமன்ற உறுப்பினர் வருவார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.